வெல்கம் டு அம்மாஸ் குட்டி கிச்சன். அம்மாஸ் குட்டி கிச்சனில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, சப்பாத்தி, பூரி, இட்லி, தோசைக்கெல்லாம் தொட்டு சாப்பிட்ற மாதிரி சூப்பரான ஒரு கிரேவி பார்க்க போகிறோம். அது என்னன்னா எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச சன்னா மசாலா. வீடியோவுக்கு இடையில உங்களுக்கெல்லாம் ஒரு ஜென்ரல் நாலேஜ் கொஸ்டின் வச்சுருக்கிறேன், மிஸ் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சன்னா மசாலா பண்ணுறதுக்கு இன்றைக்கி நான் கருப்பு சுண்டல் தான் எடுத்துருக்கிறேன். ஒரு கிளாஸ் கொண்டக்கடலையை 2 மணி நேரம் ஊற வச்சு லைட்டாக உப்பு போட்டு குக்கரில் 3 சவுண்டு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இந்த தண்ணியை ஃபில்டர் பண்ணி எடுத்து வச்சிடலாம். அடுத்தது அடுப்பில் ஒரு கடாய் போட்டு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி 2 பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. இது நல்லா வதங்கிக்கிட்டே இருக்கட்டும். இந்த கேப்பில் ஒரு மிக்ஸி ஜாரை எடுத்து ஒரு சின்ன துண்டு பட்டை, 2-3 கிராம்பு, ஒரு ஏலக்காய், ஒரு பே லீஃப், ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய், 1 டீஸ்பூன் சோம்பு, இதை அரைப்படுறதுக்கு தேவையான தண்ணி ஊற்றி பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இந்த அளவுக்கு அரைச்சி ஒரு ஓரமாக எடுத்து வச்சுருங்க. வெங்காயம் ஒரு அளவுக்கு வதங்கிடுச்சு. 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு வதக்கிக்கலாம். இது நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்குங்க. அடுத்தது 2 தக்காளியை மிக்சியில் அடித்து போட்டுக்குங்க. சாப்பர் இருந்தால் சாப்பரில் பொடியாக கட் பண்ணி போட்டுக்குங்க. அப்போ தான் குழைவாக சீக்கிரம் வேகும். தக்காளி நல்லா 2 நிமிஷத்துக்கு வதங்கட்டும். தக்காளி வதங்கின பிறகு 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், 2 ஸ்பூன் வெறுமிளகாய் தூள் போட்டுக்கணும். இது உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. மல்லித்தூள் 1 ஸ்பூன், 1/4 ஸ்பூன் கரம் மசாலா போட்டுக்கணும். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதை மிக்ஸ் பண்ணி விட்ட பிறகு நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய் விழுதை இதில் சேர்த்துக்கணும். மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் தண்ணி கலந்து ஊற்றிக்கலாம். கூடவே குழம்புக்கு தேவையான உப்பை போட்டுக்கலாம். கொண்டக்கடலையில் ஏற்கனவே உப்பு போட்டிருக்கோம், அதனால் பார்த்து போட்டுக்குங்க. இதை மிக்ஸ் பண்ணி விட்டு 2 நிமிஷம் மூடி போட்டு கொதிக்க விட்டுடலாம். 2 நிமிஷம் ஆயிடுச்சு. இதை ஓப்பன் பண்ணிடலாம். பாருங்கள், எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு மசாலா சூப்பராகிடுச்சு. இது கூட நம்ம அவிச்சு வச்சுருக்கிற கொண்டக்கடலையை சேர்த்துக்கலாம். இதை நல்லா மசாலாவோட மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதில் உங்களுக்கு தேவையான தண்ணியை ஊற்றி இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு வச்சிடலாம். இன்றைக்கான ஜென்ரல் நாலேஜ் கொஸ்டின் என்னென்னா, இந்தியாவின் தேசிய உணவு எது? திரும்பவும் சொல்கிறேன், இந்தியாவின் தேசிய உணவு எது? ஆன்சர் தெரிஞ்சால் கமெண்டில் சொல்லுங்கள். 5 நிமிஷம் ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணிடலாம். நல்லா சூப்பராக சன்னா மசாலா ரெடி ஆயிடுச்சு. கடைசியாக கொத்தமல்லி தழை தூவி ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இது சப்பாத்தி, இட்லி, தோசை, சாதம் எல்லாத்துக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். கருப்பு கொண்டக்கடலை உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்கிறதுனால வாரம் ஒரு முறையாவது சப்பாத்தி, பூரிக்கு இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த மெத்தடில் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அம்மாஸ் குட்டி கிச்சனுக்கு மறந்துடாமல் லைக், ஷேர், கமெண்ட், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.